ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, ஒரு 2.5 ரோல் சிவன்கண் கூடை தான். இது வந்துட்டு சிவன்கண் கூடை விளக்க உரை. இது எப்படி நான் இந்த கூடை போட்டேன் அப்படிங்கறத பிகினர்ஸ்க்காக பேசிக்லேருந்து சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு 7 அடியில் ரெண்டு கட்டு எடுத்திருக்கேன், ஃப்ளோரசன்னு. அப்புறம் இது வந்து செங்கல் கலரு. 7 அடியில் 25 ஒயர்கள் வெட்டிக்குங்க. 7 அடியில் 25 ஒயர் வெட்டி ஃபர்ஸ்ட் நாட்டு வந்து நம்ம சாதா நாட்டில் தொடங்கிட்டு சிவன்கண் 1, சாதா 1, சிவன்கண் 1, சாதா 1, சிவன்கண் 1, சாதா 1ன்னு அப்படி 25 ஒயரையும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 ஒயரையும் நீட்டா 1 by 1 ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே ஒரு 5 லைனும் பாருங்க, 1 2 3 4 5 மேலே ஒரு 5 லைனும், கீழே ஒரு 5 லைனும், அப்பில் ஒரு 5 லைனும், டவுனில் ஒரு 5 லைனும் போட்டு மொத்தம் 11 லைனு நான் பேஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? பேஸ் போட்டுட்டு இதை வந்துட்டு 2 மெத்தடாகவும் நாம் போடலாம். ஒன்று 4 கார்னர்லையும் ஒயர் ஜாயின் பண்ணாம ஃபர்ஸ்ட் மெத்தட் போடலாம். 2வது மெத்தட் வந்து ஒயர் ஜாயின் பண்ணியும் போடலாம். ஆனா நான் மேக்சிமம் ஒயர் 4 கார்னருக்கும் ஜாயின் பண்ணி தான் நான் போடுவேன். இந்த கூடைக்கு நான் ஜாயின் பண்ணாம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. அதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்க. இது வந்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா பாருங்க, மொத்தம் 11 பேஸ் போட்டுட்டேன் பாருங்க. இதோ ரன்னிங் ஒயர் வந்து ஃப்ளோரசன் கலர் எடுத்திருக்கேன். ஃப்ளோரசன் கலர் எடுத்துட்டு ரன்னிங் ஒயர் பாருங்க. ரன்னிங் ஒயர் வச்சு நான் 4 நாட்டுக்கு பக்கமாக ஒரு நாட்டில் நான் ஜாயின் பண்ணி ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட்டுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்னர் திருப்பும் போது பாருங்க, இதுக்கு நான் வந்துட்டு ஒயர் ஜாயின் பண்ணல. பார்த்தீங்களா எவ்வளோ கரெக்டாக ஈவனாக வந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இது வந்துட்டு செகண்ட் கார்னர் பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு. இது 2 ஒயருமே, இது 2 ஒயரு கரெக்டாக வந்துருச்சுங்களா? தேர்டு கார்னர் பாருங்க, தேர்டு கார்னருமே வந்து பாருங்க எவ்வளோ அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்குன்னு. இது வந்துட்டு ஃபோர்த் கார்னரும் பாருங்க நீட்டாக வந்துருச்சு. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கு மேலே நாம் கொண்டு போயிடலாம். இது அப்படியே நாம் கொண்டு போக வேண்டியதுதான் பாருங்க. இது வந்து நான் குட்டிகால் லேடர் நாட் போடுற முறையில தான் நான் இந்த கூட ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இங்கே சிவன்கண் இருக்கு பாருங்க, அதுக்கு நேராக நாம் சாதா நாட் போட்டுக்கணும். பார்த்துட்டிங்களா? அதுக்கு நேராக நம்ம சாதா நாட் போட்டுக்கணும். நீங்க தவறு பண்ற பட்சத்துல கூட கீழே இருக்கிற லைனை நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்ப வந்துட்டு இங்க சாதா நாட் வந்திருக்கா, அந்த இடத்துல நம்ம சிவன்கண் நாட் போடணும் பாருங்க. அந்த இடத்துல நம்ம சிவன்கண் நாட் போடும்போது நம்மளுக்கு ஈவனா வந்துடும். ஒரு லைனு ஒரு பூ சாதா நாட்டாவும் ஒரு பூ சிவன்கண்ணாவும் வரும். இது வந்து நம்ம சிவன்கண்ணு. இப்ப நம்ம சாதா நாட் போடணும். கீழே என்ன நாட்டு இருக்கு பாருங்க, கீழே சிவன்கண் நாட்டு இருக்கு. ஸோ நம்ம மேலே சாதா நாட் போடணும். உங்களுக்கு அப்படி ஏதாவது போட டவுட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க இதை கூட பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கிளியரா இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இது இப்படியே கண்டினியூவா நம்ம எவ்வளோ லைன் வேணாலும் நான் போட்டுக்கலாம் பாருங்க. இது வந்துட்டு ஒரு ஆர்டருக்காக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் போயிட்டு இருக்குன்னா அதனால தான் பாருங்க. இப்போ வந்து நம்ம சிவன்கண் போட்டோம். இது வந்துட்டு சாதா. நான் வந்துட்டு இந்த கூடை ஃபுல்லுமே இப்படிதான் நான் போட போறேன். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று பேசிக்ல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம இங்கே சாதா நாட்டில் தொடங்கணும்னா தொடக்கமும் சாதா நாட்டு பாருங்க, எண்டும் சாதா நாட்டு. அதே மாதிரி இங்கே சிவன்கண் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, முடிக்கும் போது அதே சிவன்கண் நாட்டில் தான் நம்ம முடிக்க போறோம். தொடக்கம் சிவன்கண்ணா இருந்தா முடிக்கிறதும் சிவன்கண்ணா இருக்கும். தொடக்கம் சாதா இருந்தா
முடிக்கிறதும் பாருங்க சாதாவா தான் இருக்கும். இதுதான் இந்த சிவன்கண்ணோட விளக்கமா, இதோட விளக்க உரை பாருங்க. இங்க வந்துட்டு நான் 4 கார்னர்லயும் ஒயரு நான் ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ணாம இந்த மாதிரி மெத்தட்லயும் நம்ம கூட போடலாம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க எவ்வளவு கிளீனா வந்திருக்குன்னு, அன்னிவனாவே இருக்காது. ஏன்னா நான் வந்துட்டு இதுல 25 லென்த்ல 25மே அடிபாகத்துல 11 வச்சிருக்கிறதுனால கரெக்டா உங்களுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா. இது அன்ஈவனாவும் இருக்காது, இது ஈவனாத்தான் இருக்கும் பாருங்க. இதுக்கு வந்து கார்னர்ல ஒயர் திருப்பாமையே நம்ம போட்டுக்கலாம். இனிமே இந்த ஒயரை ரன்னிங் ஒயரா வச்சு நீங்க அப்படியே மேல எழுப்பிட்டு வர வேண்டியதுதான். எழுப்பிட்டு வந்துட்டு ஒயரு நம்ம கூடை முடிச்சு நம்ம ஒயர் சொருகிட்டு அதுக்கு என்ன கலர்ல நம்ம கைப்பிடி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைப்பிடி நம்ம இஷ்டம் தான். அவங்க வந்துட்டு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு அவங்க கேட்கல. சிவன்கண்ல என்ன அப்படின்னா இந்த ஃப்ளவர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இதுதான் இந்த சிவன்கண் நாட்டோடைய ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா கூடையில வந்துட்டு கேப்பே இருக்காது. கேப் இல்லாம கூட இப்போ கேட்கறாங்க, அதனால தான் இது போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கூடை போட்டு கொடுத்தேன் 2 ரோல்ல. சிஸ்டர் இது மாதிரி கேப் இருக்கு, இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. கேப் இல்லாம கூட வேணும் அப்படின்னா நீங்க சிவன்கண் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னேன். அதனால சிவன்கண் கூட இப்ப கேட்டிருக்காங்க. இதுக்கு முடிக்கணும் பாருங்க. இப்படிதான் வந்துட்டு நான் சிவன்கண் மேக் பண்ணுவேன். என்னோட மெத்தட் இதுதான். நான் 2 மெத்தட்லயும் போடுவேன். ஒன்று 4 கார்னர்ல ஒயர் சொருகியும் போடுவேன். 2வது வந்துட்டு ஒயர் சொருகாமையும் போடலாம். ஒரு ஒயர் சொருகாம போடுறதுலயுமே 2 மெத்தட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அடிபாக ரெட்டையில எடுத்துட்டீங்கன்னா வெட்டுற ஒயர் ஒத்தையில வைக்கணும். ஒத்தையில வெட்டுற ஒயர் வச்சிங்கன்னா அடிபாக ரெட்டை படையில போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அன்ஈவனாவே வராது, நீட்டா வரும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே நீங்க சிவன்கண் கூட எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பேசிக்கா எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒயர் வெட்டுறது அப்படிங்கறது கூட உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஒயர் வெட்டி ஜாயின் பண்ணலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட் ஆயிடுச்சு. நைட்ல எனக்கு வீடியோ எடுக்கவோ போடவோ டைம் இருக்காது, பிளேஸ் இருக்காது. அதனால தான் நான் வந்துட்டு இப்போ இன்னைக்கு பகலில் போடுறேன். பாருங்க இதே மாதிரி மெத்தடில் எல்லாம் நம்ம ஃபுல்லாக ஹைட் மேலே எழுப்பிட்டு வரணும். சிவன்கண் கூட போடுறது ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் சொருகிறது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம். போடுறதெல்லாம் ஈஸி. நான் இந்த கூட ஒரே நாளில் போட்டுருவேன். எனக்கு வந்துட்டு வேலைகளும் செஞ்சுட்டு இந்த கூட எல்லாம் போடுறதுனால ஒரு நாள் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி இதில் வந்துட்டு இந்த கூடை மேக் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த கூடையில வந்துட்டு இந்த கேப் வரக்கூடாதுங்களாமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப் இல்லாம நம்ம எப்படி கூடை போட முடியும்? அதுதான் நான் சொன்னேன், இந்த கேப் இல்லாம நம்ம கூடை போட முடியாது சிஸ்டர் அப்படின்றதுக்கு. அப்புறம் கேப் இல்லாம கேட்கறாங்க அப்படின்னாங்க. அப்ப இந்த கூடை வாங்கிக்கிங்கன்றதுக்கு இது ஓகே, எனக்கு கேப் இல்லை, இது கரெக்டா இருக்கு அப்படின்னாங்க. இது வந்துட்டு ஹைட் எழுப்பிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ஒரு டிசைனுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஒரு லைனு அப்பில் 5 டவுனில் 5 போடுறதுக்கு நீட்டாக தெரியும் அப்படிங்கறக்காக. இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு மேலே வரும்போது பாருங்க இதோட ஒயர் வந்து நான் கரெக்டாக பண்ணி சொருகிட்டேன். அதனால ஃபுல்லாமே மேலே பிளைனாகவும் சுத்தொயர் மட்டும் ஒரு கலராகவும் வெட்டொயர் ஒரு கலராகவும் வரும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வரைக்கும் என்னோட காணொலியை பார்த்துட்டு இருந்தமைக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்.